காரைக்குடியில் வேலைக்கு வெளிநாடு அனுப்பும் போலி நிறுவனம் நடத்தி சுமார் 30 பேரிடம் 50 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். கவர்ச்சிகரமான விளம்பரங்களை செய்து இளைஞர்களிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? சிங்கப்பூர் வேலை என்ற போலி விளம்பரத்தை நம்பி இளைஞர்கள் பலர் லட்சக்கணக்கில் பணத்தை பறிகொடுத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? நாகப்பட்டினம் மாவட்டம் தம்பிரான் குடிகாட்டைச் சேர்ந்தவர் 40 வயதான கார்த்திக். இவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சிவானந்தா நகரில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இளைஞர்களை வேலைக்கு வெளிநாடு அனுப்பும் நிறுவனத்தை நடத்தி வந்தார். இந்நிறுவனம் குறித்து கேள்விப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவர் சிங்கப்பூர் செல்ல 3,80,000 ரூபாய் வரை செலுத்தியுள்ளார். வெளிநாட்டு வேலை கனவில் ஆவலுடன் காத்திருந்தவருக்கு தலையில் இடியை இறக்கியது போல் ஒரு செய்தி வந்துள்ளது. அந்நிறுவனத்தை மூடிவிட்டு கார்த்திக் உள்ளிட்டோர் தலைமறைவாகிவிட்டதாக செய்தி அறிந்து அங்கு சென்று பார்த்துள்ளார். அங்கு அந்த வாடகை வீடு காலியாக இருந்ததை கண்டு கலங்கி போனார். கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் பறிபோன நிலையில் மனம் கலங்கி போன லக்ஷ்மணன் காரைக்குடி வடக்கு போலீசாரிடம் சென்று புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிந்து போலீசார் நடத்திய விசாரணையில் லக்ஷ்மணனை போல் 50க்கும் மேற்பட்டோரிடம் கார்த்திக் மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. வெளிநாட்டு வேலை காத்திருப்பதாக கூறி கவர்ச்சிகரமான விளம்பரங்களை செய்து சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை பண மோசடி செய்திருப்பதும் அம்பலமாகியுள்ளது. மேலும் இளைஞர்களின் அசல் ஆவணங்களை வாங்கி வைத்துக் கொண்டு அலைக்கடித்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் உமேஷ் டோங்கரே உத்தரவின் பேரில் குற்றவாளியை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டது. தேடுதல் வேட்டையில் இறங்கிய தனிப்படை போலீசார் கார்த்திக்கை அதிரடியாக கைது செய்தனர். அவரிடம் இருந்து கணினிகள், பாஸ்போர்ட் ஒப்பந்த பத்திரங்கள், அசல் ஆவண சான்றுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மோசடியில் மேலும் 3 தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளது. அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். போலி நிறுவனத்தில் பணம் கட்டி ஏமாந்தவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டுகளை காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுபோன்று போலியான விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சிக்கிய நபரிடம் இருந்து மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என இளைஞர்கள் போலீசாரிடம் வேண்டுகோள் வைத்துள்ளனர்.